அப்போ ஆண்டவர்ல நாம் பிரதான ஆசை வைக்கும் போது அந்த பணம் உன் கண்ட்ரோல்ல இருக்கும். நீ பணம் மேல ஆசை வைக்கும் போது நீ கண்ட்ரோல்ல தான் போயிடுவ. இதுதான் தீங்குன்றது. இது தெரியாத பணத்தை பின்னால போவாத, நீ உலகத்தை பின்னால போவாத, நீ நாசமா போயிடுவ, நீ இப்படித்தான் இருக்கணும், வரும்போது எதுவும் கொண்டு வரல, போகும்போது நீ எதுவும் கொண்டு போறதில்ல, அப்ப இருக்கும்போது எதுவுமே போட்டுக்காத இருக்க முடியுமா? அப்ப யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல எல்லாத்திலையும் நீங்க வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க பிள்ளைங்களை நீங்க சொல்றீங்களா, நான் அந்த காலத்துல கோமனை கட்டினேன்டா, நீ அது கூட போட்டுக்காதடா, இதெல்லாம் வேண்டடா அப்படின்னு சொல்றீங்களா? மகனே ஷூட் போடுறா, நீ நல்லா இருக்கணும்டா, இங்கிலீஷ் படிடான்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவன் தான் அப்பன். அப்ப இந்த அப்பாவே இவ்வளவு ஆசைப்படும் போது அந்த அப்பா எவ்வளவு ஆசைப்படுவாரு யோசித்து பாருங்க. கையில கட்டுங்க.